ஷேய் எப்பா மயாண்டி மாடா சொல்ல மாடா. இப்போ பதவியில் உட்காந்துருக்க கணக்கு முடிக்கிறதுக்கு உட்கார வச்சுட்டான் உங்கள் ஒப்பேன் தகப்பன் தாய் தாப்பேன் உன் குடும்பத்தார். என்ன கணக்கு? நீதிபதி சர்ச்சி கோட்டார் பெண்ணுக்கு ஆணுக்கு மேலே உட்கார வச்சுட்டான் ஈஸ்வரன். நீ பழசா காவல் காத்திய அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து எங்கள் சுடுகாட்டு எரிப்பு எரிச்சிடுவாங்க, உதவி போட்டு எரிச்சிடுவோம் சரியா? காக்கி சட்டை ஆடை, காவு கொடுக்கறது, கொல்லி வைப்பு, சுடுகாட்டு எரிப்பு சரிதானே? முடிஞ்சு வச்சா. இப்போ காவல்துறை கல்வி படிப்பு கம்ப்யூட்டர் கணக்கு ஏற்றி ஐயா பேரை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு இழுத்து நாசமாக்கி பூமியை பாழாக்கி அடுத்து பெண் பிள்ளைகளை பாழாக்கி விட்டு வேடிக்கை பார்த்து நாசம் பண்ண வந்த காவல்துறை அதிகாரி. எப்படி கைலாசத்தில் பார்த்தீங்களா? எப்படி வாரான் பார்த்தியா? கடவுள் தலையை குனிஞ்சி வரணும், நிமிர்ந்து வரக்கூடாது. நம்ம எல்லாம் குனிஞ்சி கையை கட்டி நிற்கும். உச்சியில் கடவுள் உட்கார்ந்துருக்கான் ஈஸ்வரன். நம்ம பயந்துருக்கோம். மனித பிறவி பயம் இல்லைல்ல, அந்த பயத்துக்கு என்னன்னு தெரியுதாப்பா? குண்டிலையும் புடுக்கலையும் 8 ஓலைச்சோடு கணக்கு இருக்குது. பஞ்சாங்கத்தில் கணக்கு இருக்குது. பஞ்சாங்கத்தில் இப்போ அடி எப்படி விழுதுன்னு பாரு. குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வைக்கலையாங்க. சிட்டி கிராமத்தில் பூரா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல கண்டார் வலிமன் திமுறா போவான். தூக்குடா கண்டார் வலிமன். அந்த கணக்கு வரல ஓட்டத்தில் நிற்பான் கண்டார் வலிமன். அப்போ அடியே கேளப்பா முக்கால் சேர்த்து அந்த பேப்பர் வச்ச திமிரு, பேப்பர் விளையாட்டு திமிரு, சொத்து சோகத்தை வாங்கி போட்ட திமிரு, பூரா விவசாயத்தில் அழிச்சு கட்டடமாக கட்டி போட்ட திமிரு, அந்த திமிரை குண்டியும் புடுக்கலையும் வைக்கிறது உறுதி. என்ன இசைக்கியம்மா சிரிக்க நாங்கள் என்ன செய்ய? உன் குழந்தைனார் மேலே நாங்கள் நின்று அவனை படுத்துதோம் பாரு. மாயாண்டி மாடன் சிரிக்கான். என் தம்பிக்கு எப்பயுமே வீரம் உண்டு. என் தாய் தாப்பன் கொடுத்த வரம் அவனுக்கு, இளைய பையனுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வரம் கொடுத்தது அதுதான். அது எப்பயும் ராஜயோகத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. இவன் தான் கஷ்ட கருமாயப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எந்த குறையும் வராதுன்னு உன் புருஷன் சொல்லுதான். அவனுக்கு வலது கையில் மாயாண்டி மாடன் சொல்ல மாட்டேன் நான் இருக்கேன் அப்படின்னு யமதர்மன் என்கிட்ட சொல்லுதான். இடது பக்கத்தில் தாய் தாப்பங்க உட்கார்ந்துருக்காங்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன்டே சொல்லிடுன்னு சொல்லி கணக்கை என்னை விட சொல்லுதான். யமதர்மா வெற்றுமையா அவன் பயப்படக்கூடாது. இடது பக்கத்தில் தாய் தாப்பன் தோளில் உட்காந்துருக்காங்க. வலது கையில் நான் அடி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பயலுக்கும் என் தம்பி கை வலது கையில் மாயாண்டி மாடன் சொல்ல மாட்டேன் நான் இருக்கேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன். கணக்கை பார்த்ததும் சந்தோஷமாக இருப்பான். முக்கால் சத்தியம்.